பிரியமானவர்களே, வெல்கம் டு பிளானட் Y2K. இந்த நாளிலும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். எனக்கு ஒரு விசேஷத்த நாள் இது. ஏன்னா என்னுடைய பிறந்த நாள். நிறைய பேர் 2 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் க்ரீட்டிங்ஸ்லாம் அனுப்பி, நிறைய ப்ரெசன்ட்ஸ் அனுப்பி, கிஃப்ட் அனுப்பி என்னை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து எல்லோரும் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பதினைந்தாம் தேதி என் பர்த்டே. இது இன்று உங்களோடு நான் செலிப்ரேட் பண்ணலான்னு விரும்பினேன். அப்படி நான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது கூட நான் நிறைய வேலையில் மற்ற நபர்கள் அவங்க செய்கிற வேலையை, அவங்களோட வேலையை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்துருக்கேன். அதை இந்த நிகழ்ச்சியில் செய்து பார்க்கலான்னு நான் விரும்பினேன். செஞ்சால் எப்படி தான் இருக்கும்னு பார்க்கலான்னு விரும்பினேன். ஸோ கஷ்டமாக இருக்கலாம், அதனால தான் உங்களையும் இந்த நிகழ்ச்சியில் அழைச்சிருக்கேன். நீங்களும் அந்த அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணி நீங்களும் அந்த பேர்டனை சுமக்க எனக்கு கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களையும் அந்த நிகழ்ச்சியில் உங்களோட செய்யலாம் அப்படின்னு விரும்பினேன். ஸோ என்ன அப்படின்னு செஞ்சு பார்ப்போமா? இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன செய்கிறீங்க? இப்போ இந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போய் இருக்குது, மழை பெஞ்சு அதை மண்ணை கட்டி மண்ணை அணைக்கிறேன். வேறு என்னெல்லாம் செய்வீங்க டெய்லி? டெய்லி காலையில் செடிகளெல்லாம் பார்த்து பருத்தெல்லாம் காஞ்செல்லாம் எடுப்பேன். எடுத்துட்டு தண்ணி ஊற்றுறதுன்னா தண்ணி ஊற்றுவேன். எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுவேன். நான் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலான்னு இன்றைக்கி யோசித்து பார்த்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இந்த ஏசிலாம் இங்கே கிடையாது, ஃபேன் ஒன்றும் கிடையாது, நேச்சுரல் காற்று தான். நிறைய பேருக்கு நிறைய காலங்களில் அந்த காற்றும் வர்றதில்லை. ரொம்ப வெயிலில் ஒர்க் பண்ணோம். இங்கே கொஞ்சம் ஷேடாக இருக்குது, ஆனால் நிறைய பேர் ஓப்பனில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் கஷ்டம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக ஜாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். லீடர்ஸ்க்கு ஜாம் பண்ணுற மாதிரி, பெரிய ஆட்களுக்கு ஜாம் பண்ணுற மாதிரி, பெரிய ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாம் பண்ணி அனுப்புகிற மாதிரி உங்களுக்கும் ஜாம் பண்ணும்போது நாடு அந்த ரூட் அவங்க தான், நாட்டோட அடியில் இருந்து அதை ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இவங்க தான். ஸோ அவங்களுக்கும் ஜாம் பண்ணி நாடு நல்லா வளரும்படி அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரோட நாமத்தில். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன வேலையாக இருந்தால் கூட நம்ம இதை ஜோம் பண்ணி ஆண்டவரே இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது நம்ம செய்கிற பணியை ஆசீர்வதிக்கிறார். அந்த உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறார். நிறைய வேலையில் மற்ற நபர்கள் அவங்க செய்கிற வேலையை
அதை இந்த நிகழ்ச்சியில் செய்து பார்க்கலான்னு நான் விரும்பினேன். செஞ்சால் அப்படி தான் இருக்கும்னு பார்க்கலான்னு விரும்பினேன். பிரிமானவர்களை இப்பொழுதும் டிஜேஎஸ் மெமோரியல் ப்ரேயர் டவரில் நான் இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன்லேருந்து எல்லோரும் க்ரீட் பண்ணி ரிசீவ் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னு செஞ்சு பார்க்கலான்னு நினச்சேன். அது இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரோட்டோக்கால், எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. விசிட்டர்ஸ் உள்ளே வரும்போது ப்ரைஸ் எல்லாம் சொல்லி ரிசீவ் பண்ணுவோம். இதுதான் ரிசப்ஷனோட ப்ரொசீஜர். ஓகே. ஸோ நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? லைக் ஃபஸ்ட்டு வரவங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் வரீங்களா, அதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணணுமாம்மா உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க எதுக்கு உள்ள வந்துருக்கோம்னு சொல்லிட்டு. சரி. பிரிமானவர்களை இப்பொழுதும் ப்ரேயர் டவர் டிஜேஎஸ் மெமோரியல் ப்ரேயர் டவரில் ரிசப்ஷனில் எப்படி க்ரீட் பண்ணுறாங்க, எப்படி எல்லோரையும் வெல்கம் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இங்கே வந்து ஒரு காஸ்டியூம் மாதிரி போட்டு, வேஷம் மாதிரி போட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து எல்லோரையும் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் தொப்பியெல்லாம் போட்டிருந்தேன், எனக்கு கண்டுபிடிக்கூடாதுன்னு. ஆனால் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அங்கேயே க்ரீட் பண்ணுற இடத்துல ஜெபம் பண்ணதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் சேமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் ஒன்றுனா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. இந்த வேலையை ஃபுல்லாக செஞ்சு கற்றுக்கொள்ள முடியல, எப்படி க்ரீட்டிங்னா என்ன அப்படின்ட்டு. கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டதில் அது நிச்சயமாக ஒரு பொறுமையாக செய்கிற வேலையாக தான் இருக்கும். கஷ்டமாக அங்கேயே ஃபுல் டே நிற்கணும். யார் வந்தாலும் ஒரு அன்போடு ரிசீவ் பண்ணணும், ஒரு ஸ்மைலோடு ரிசீவ் பண்ணணும், ப்ரேயர்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணணும். ஸோ அது ஃபுல் டே அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது கொஞ்சம் உலக பிரகாரமாக நம்ம அதை சும்மா ஒரு வேலையாக எடுத்து நடத்தினா அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அது நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக செய்யலைன்னா எவ்வளோ தூரம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. இந்த ப்ரேயர்ஃபுல் ஹார்ட் தான் ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அதை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எல்லாம் நமக்கு 6 லாங்குவேஜ் மேகசின் போட்டிருக்கு. மேகசின் டெஸ்பேட்ச் இங்கே தான் இருக்குது. ஓ, டெஸ்பேட்ச் டீம். மேகசின் டெஸ்பேட்ச் ஃபுல்லாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் டெஸ்பேட்ச் டீம் பற்றி, இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. பட் நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்ததில்ல, ஆக்சுவலாக வந்து பண்ணதில்லை. ஸோ வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ எங்கே ஆரம்பிக்கலாம் நம்ம? பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம நிறைய நிறைய ப்ராடக்ட் பேக்கேஜிங் பண்ணியிருக்கோம். இதை நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. ஒன்றும் பொறுமையாக கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, ஒரு மடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ரப்பர் பேண்ட்லாம் போட்டு நல்லா இது பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே போக ஸ்பீட் நல்லா வந்தோடனே இப்போ பாருங்கள், எல்லாம் ரோபோட் மாதிரி டக்குன்னு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்படியே கை மசில் மெமரி நல்லா வந்துடுச்சு. கண்ணு மூடி கூட பண்ணுவாங்க போல்.
ஆனால் இதை அப்படியே நாள் பூரா பண்ணணும், வாரம் பூரா இதை செய்யணும். இதனால் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம். ஸோ ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க செய்கிறாங்க. கஷ்டமான ஒரு உழைப்பு தான். இதை நான் வந்து இங்கே நேரடியாக பார்த்து எப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகுது, எப்படி மேகசின்லாம் போகுது, எப்படி பர்த்டே கார்டெலாம் போகுது அப்படின்னு பார்க்குறது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஐ எம் கிளாட் ஐ டிட் திஸ். வந்து நேரடியாக அது பண்ணி பார்க்கலாம், என்ன தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்க்கலான்னு நினச்சேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் உழைப்புக்கு நன்றி. எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆசீர்வாதம் பெறாங்க. ஸோ அது மூலமாக ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. தேங்க்யூ. மாணவர்களை இப்பொழுதும் ஸ்டோர்ஸ், ப்ராடக்ட் ஸ்டோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கிறோம். பிரதர் டேவிட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இங்கே என்ன பண்ணுறீங்க ஆன் எவ்ரிடே பேசிஸ்? எப்படி ஒர்க் பண்ணுறீங்க மேனுவலாக? அது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? நான் அது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணால் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ரொம்ப சந்தோஷம் இருந்ததுக்கு. இங்கே வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ், சீரீஸ், ஐட்டம்ஸ் அது நம்ம ஃபவுண்டர்ஸ், லிட்ரேச்சர்ஸ்லாம் பிரான்ச்சஸ்க்கு இங்கேருந்து அனுப்புகிறோம். நாங்கள் இந்தியா லெவலில் ப்ளஸ் அப்ராட். ஓகே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கள் ப்ரேட் ஒர்க். தேங்க்யூ. எப்படி போகுது ப்ரேட் ஒர்க்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. முன்னாடியிலேருந்து தான் கால் பண்ணியிருக்கேன், பட் இங்கே எப்படி ஜபிச்சா என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், எப்படிலாம் ப்ரேயர் வாரியர்ஸ் ஹவு தே ஃபீல், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு இன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி நான் விரும்பினேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்படி கால் அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு. யார் அது ப்ரிவிலேஜ் பர்சன் தெரியல, உங்கள் கால் அட்டன் அதான் உங்கள் காலாக கூட இருக்கலாம். நல்லா நீங்கள் கால் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுவோம். இப்போ நம்மளும் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்கள அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணி பார்ப்போம். இங்கே எல்லாருமே சீக்கிரமாக கால் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அழுத்தி எடுக்கணும். ஒரே போட்டியாக இருக்குது, யார் ப்ரே பண்ண போகிறா, யார் நிறைய ஜாயின் பண்ணுறா அப்படின்ட்டு. ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர்? மண்மாறன். இருதய ஆப்ரேஷனா? ஜாம் பண்ணும். உங்கள் ஆண்டவரே இப்பொழுதும் உடைய மகன் அவர் மீது உடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. தெய்வீக அபிஷேகம் மகனை நிரப்பட்டும் சுவாமி. அவன் ஆரோக்கியமாக இருப்பதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சுவாமி. உமக்காக அவன் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. இப்பொழுதும் ஒரு 3 காலை அட்டன் பண்ணோம் பெரியம்மானவர்களே. நாங்கள்லாம் யூஸ்வலாக ப்ரேயர் வாரியர்ஸோட பெரிய ஃபேன்ஸாக இருந்தோம். ஏன்னா நிறைய மக்கள்கிட்ட சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்க ஜாம் பண்ண உடனே ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்ட்டு.
எல்லாம் அவங்க ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு பக்கத்தில் இருந்து அவர் அற்புதத்தை செய்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம், அதை பார்த்துருக்குறோம். ஸோ அவங்களோட பெரிய ஃபேன்ஸ் நாங்கள். ஆண்டவரோட கிருபை அவங்க மேலே தங்கியிருக்கு. ஒரு ப்ரேயர் வாரியராக இருக்கணும்னா நம்ம ஒரு பெரிய பாக்கியம் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஆண்டவரோடு க்ளோஸாக இருக்கும். மக்களுக்காக முழு நானும் நம்ம ஊழியம் செய்கிறோம். ஸோ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் அது மூலமாக. அதே நேரத்தில் நம்ம பயந்து இருக்க வேண்டியதும் இருக்குது. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் முன்னாடி கரெக்டாக வாழ்ந்து தூய்மையாக இருந்து நம்ம மக்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் பாத்திரங்களாக இருக்கும்படி நம்மளை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 சைடும் இருக்குது. இங்கே இருந்துடலாம் போல் இருக்குது. பட் தொடர்ந்து we have to move on. ஸோ இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, காலையிலிருந்து இன்று இரவாகிவிட்டது. முழு நாளும் நிறைய வித்தியாசமான காரியங்களை செய்து வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்துருக்குறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொண்டது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். காலையில் கார்டனிங்கில் ஆரம்பித்தது மற்றும் ரிசப்ஷனில் எல்லோரையும் ரிசீவ் பண்ணி டிஸ்பேட்ச்லேயும் ஸ்டோர்ஸ்லேயும் அங்கே வேலை செய்து கடைசியாக ப்ரேயர் டவரில் ஜெபித்து முடித்தது கம்ப்ளீட் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஜீசஸ் கால்ஸ். அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற பணி எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாச்சு. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது என் வாழ்க்கையில். இன்று என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு உணர்கிறாங்க, எவ்வளோ டயர்டாகுது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நான் அதை உணர்ந்தேன் செய்யும்பொழுது. இயேசு சுவாமி கூட இதே தான் செஞ்சார். நான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், நீ இது செய், நீ இப்படி ஒழுங்காரு, நீ இப்படி பாக்கியம் பெறுவதற்கு இதை செய், என் கமாண்டை ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஈஸியாக அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். இது செய்யலைன்னா உனக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் அனுபவித்து தானே நடந்து ஒவ்வொரு பட்டணத்துக்கும் அவரே நடந்து போய் எந்த கம்ஃபர்ட்டு எந்த லக்ஸரி அதெல்லாம் பார்க்காம ராஜாவின் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அது பிறக்காமல் ஒரு சிம்பிளான ஒரு பிகினிங், சிம்பிளான ஒரு ஆரம்பம். அதிலிருந்து அவர் உலகம் முழுவதும் வேலை செய்து அவர் பணத்துக்கு கஷ்டப்பட்டு அவர் எல்லாத்தையும் அனுபவித்தார். சிலுவையில் போகும்பொழுது கூட அவர் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவித்து சென்றார். அவருக்கு எல்லாம் தெரிந்தது. இன்று அப்படி ஒரு பங்கை சின்ன பங்கை நான் ருசி பார்த்தது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் என் கூட இந்த ஜேர்னியில் வந்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஐ ஹோப் நீங்களும் கற்றுக்கொண்டீங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு. ஸோ இந்த நேரத்தில் கூட இப்படி சிறு வேலையாக இருந்தாலும், சின்ன பொசிஷனில் இருந்தாலும் யாருமே என்னை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் பாட்டுக்கு இதை ருட்டீனாக செஞ்சிட்ருக்கேன் டெய்லி அப்படின்ட்டு நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை செய்யும்பொழுது, ஒவ்வொரு சின்ன காரியத்தை செய்யும்பொழுதும் ஜெபித்து செய்யுங்கள். அதுதான் நம்மளை அந்த வேலையில் கொண்டு போய் அந்த வேலையின் கஷ்டத்தை தெரியாமல் அந்த ஜேர்னியில் நம்மை கொண்டு போகும். அதையும் நீங்கள் செய்கிற சின்ன வேலையும் உங்கள் ஊருக்கும் உங்கள் நாட்டுக்கும் ஆசீர்வாதமாக அதை வைப்பார். நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் பெறுவான். உண்மையாக இருங்க, ஜெபத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வினாடியிலும் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி, ஒப்படைக்கிறோம் ராஜா. நீரே எங்கள் இருதயத்தில் தங்கும். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு காட்டினீர். நீர் எவ்வளோ வேதனைப்பட்டீர், நீர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் பணிபுரிந்து நடந்து அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர உயிரே நீர் கொடுத்தீர் சுவாமி, உயிரே கொடுத்தீர் ராஜா. வெறும் சிலுவையில் மாத்திரமல்ல, நீர் உம்முடைய உயிரை அதற்காக நீர் தியாகம் செய்தி. பிறருக்கே நான் வாழுவேன், பிறரை ஆசீர்வதிக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று நீர் உம்மை ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு காட்டினதற்கு நன்றி. அதையே நாங்கள் பின்பற்றி எங்கள் பணியில் ஒவ்வொரு நாளிலும் வேலை செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும். உம்மை பார்த்து நாங்கள் வேலை செய்யட்டும்.
எங்களுக்காக அல்ல, நாங்கள் பெருசாகணுன்ட்டு அல்ல சுவாமி. நீர் எப்படியாவது இதில் மகிமைப்பட வேண்டும், இன்னொருத்தர் மீது உங்களுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நாங்கள் அதை எடுத்து செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்களுக்கு பலனை தாரும். பிள்ளைகளை எப்படி செய்யும்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிரப்பும்படி நீர் செய்யும். உயர்வை தாரும் சுவாமி. ஒரே இடத்திலே அவர்கள் வாழ்நாள் முழுவதிலும் இருக்கக்கூடாது. நீர் உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களை மேலே மேலே உயர்த்துகிறது சுவாமி. அந்த பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது தாரும், நிரப்பும் சுவாமி. பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே உடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும், அவர்களை எலிவேட் பண்ணட்டும் சுவாமி. அவர்களை பெருக்கத்தை அனுபவிக்கும்படி செய்யட்டும், செழிப்பை அனுபவிக்கும்படி செய்யட்டும். எல்லா சிக்கலையும் நீரே உடைத்து போடும். அதிலே ஒரு சொல்யூஷனை தாரும், ஒரு பதிலை தாரும் சுவாமி. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பியும். உடைய பிள்ளைகள் வேலைகளை, பணிகளை, படிப்பை, குடும்பத்தை நடத்துவதை நீர் பார்த்து ஆசீர்வதித்து அவர்களை நீர் கனத்தோடு வாழ செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். பிரியமானவர்களே, இன்றும் உங்களோட இருந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது பெரிய சந்தோஷம். பட் இப்பொழுதும் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால் பண்ணலான்ட்டு விரும்புகிறேன். ப்ரேயர் டவரில் ஒரு ஜெபம் செய்து அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கிட்ட ஒரு கால் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்பொழுதும் ப்ரேயர் டவரில் ஜெபிக்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவோமா? ப்ரைஸ் லார்ட். என் பேர் சாமுவேல் பால். எனக்கு பர்த்டே வருது, எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அன்றே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சாமியலுக்காக செபிக்க ராஜா, பிறந்த நாளுக்கான கர்த்தர் உதவி செய்த உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இம்மட்டும் மகனை காத்திர உமக்கு நன்றி. கர்த்தனை சீயோனிலே ஆசீர்வதிப்பார். சீயோனில் நாளான எருசலேம் வாழ்வை நீ காண்ப என்று வாழ்த்துக்கிறோம் அப்பா. பிரியமானவனே, ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது சுவாமி. அன்றே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ராஜா அப்பா, ஜாதிகள் நீதியையும் சகல ராஜாக்கள் மகிமையை காண்பன். நீ அழைக்கப்பட்டா என்று சொல்லி அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கிற அடங்கத்துல சமாதானம், அரண்மனை சுகம் இருப்பதாக சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைய கரம் பிடித்து நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யா பொழிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you brother. Thank you so much sister. Thank you. பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்ம பேரை சொல்ல, பட் எவ்வளோ ஊக்கமாக எல்லாருக்கும் ஜெபிக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்தீங்க. நான் யாருன்னு தெரியாமல் ஃபோன் பண்ணி ஜெபம் வாங்கினேன். பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு இது. ஸோ இப்பொழுதும் அதே போல் இன்னொரு நபர்கிட்டையும் நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஹலோ 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 சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஹலோ சோஸ்டம். நீ யாருன்னு சொல்லாமல் டிவி ப்ரோக்ராமில் ஒருத்தவங்க கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை, பெரிய மனுஷன், அது ஸ்வீட்டி, என் தங்கச்சி ஸ்வீட்டி. ஸோ ஹலோ, எப்படி இருக்க? என்ன பண்ணுற? ஹலோ, நான் வீட்டில் இருக்கேன். சரி, நான் உனக்கு என் பர்த்டேயில் இன்றைக்கி ஸோ கொஞ்சம் கேள்வி கேட்கலான்ட்டு விரும்பினேன். வியூவர்ஸும் பார்க்கலான்ட்டு அவங்க கூட கேட்கலான்னு நினச்சேன். உனக்கு ஃபஸ்ட்டு நான் எப்படிப்பட்ட அண்ணன் உனக்கு பிடிச்சிருக்கா? நான் இந்த அண்ணன் இல்லை வேறு யாராவது வேணும்னு விரும்புறியா? ஓகே, சொல்லி வச்ச மாதிரியே பேசுகிறாரு. சரி, உனக்கு என்னோட இருந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்ப, நல்லா குட் அண்ணாவா, நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்லி தருவேன், நல்லா எல்லா இடத்துக்கும் கூட்டு போவேன். நான் வந்து ஏதாவது பிடிச்ச சாப்பாடு, டோனட்ஸ், இந்த மஞ்ச் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா வந்து கடைசியில காசு போயிடும். எங்கன்னு பார்த்தா யார் சாப்பிடுவா, நீயா நானா? It goes both ways, but still. சின்ன வயசுல நாங்கள் வச்சு தட்டில் வச்சிருக்கிறதுனா சாப்பிடுவோம், இந்த அப்படியே கிடக்கும். Happy birthday, Sam. Thank you. Have a good birthday and may God bless you. Thank you for being in our program, Sweetie, everybody. நீங்கள் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வீட்டி நம்மளோட பேசின பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸ்வீட்டி, பாய். Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இந்த பிறந்தநாளை என்னோட நீங்கள் செலவிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம்.
பெரிய ஒரு blessing எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நானும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஸோ அடுத்த வாரம் இதே போல் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் and God bless you.